ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சாபமாக கருதப்பட்ட முச்செடிக்கும் காஞ்சொரிக்கும் பதிலாக ஆசீர்வாதமானவைகளான தேவதாரு விருட்சமும் மிருது செடி எழும்பும். அப்படி அவைகள் எழும்பும் போது அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக காணப்படும். இவைகளெல்லாம் எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னா, மழையும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி திரும்பவும் வானத்துக்கு செல்லாதபடி பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிற விவசாயிக்கு விதையையும் புசிக்கிற நமக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையா தேவனிடத்திற்கு திரும்பாமல் அது அவர் விரும்பின காரியங்களை செய்து அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்படி தேவன் அனுப்பின காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் போது நாம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம். மலைகளும் பர்வதங்களும் நமக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் முழங்கி கை கொட்டி சந்தோஷமடையும். பூமியானது பூண்டுகளை முளைக்கிறது போலவும் தோட்டம் தண்ணிலே விதைக்கப்பட்ட விதைக்கேற்ற பலனை கொடுக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். அதாவது நீதியையும் துதியையும் கர்த்தர் விளைவிக்கிறார். அது பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்படி முச்செடிக்கும் காஞ்சொரிக்கும் பதிலாக தேவதாரு விருட்சமும் மிருது செடிகளும் எழும்பும் போது அது கர்த்தருக்கு கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, நிர்மூலமாகாத, அழிந்து போகாத நித்திய அடையாளமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜனங்களுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை காண்கின்ற ஜனங்கள் இவர்கள் தேவனாலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நம்முடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் பார்க்கிற யாவரும் இது கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாக கர்த்தர் நம்மூலமாக கிரியை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு தேசத்து ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த தேசத்துக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுனால அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியாக நம்மை நிறுத்தும். இதுதான் தேவனாலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, ஆசீர்வாதம் பெற்ற தேசம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்து சாபமான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றி உமக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் எங்களை மாற்றுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் நீர் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.